கடவுளே, ப்ரொடியூசர் மாத்திரம் இந்த மெகா சீரியலுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா நானும் டைரக்டர் லைஃப்பில் செட்டில் ஆகிடும். ஃபோனை போட்டு பார்ப்போம். ஹலோ சார், வணக்கம் சார். நான் தான் டைரக்டர் ஜெட்லியோட அசிஸ்டண்ட் பேசுகிறேன் சார். சார் இன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு வருவீங்கன்னு சொன்னார் சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஓகே சார். ஆஹா, ப்ரொடியூசர் வரப்போகிறார். டைரக்டர் வந்தவொடனே விஷயத்தை சொல்ல குசி ஆகிடுவார். இங்கே டைரக்டர் காணும் சார். வணக்கம் சார், வணக்கம் சார். அந்த அம்மாவா சார், அசிஸ்டன்ட் டைரக்டர். சார் டைரக்டர். டைரக்டர் சார், நம்ம படம் எடுக்கிறதுக்கு கதை இருக்கா? கதை இல்லாமல் தான் நாங்கள் டைரக்டர் ஆகிருக்கோமா? படம் எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட முதல்ல பணம் இருக்கா? என் தலையை பார்க்கும் போதே தெரியலையா? ஒழிச்சு பணம் அவ்வளோ சேர்த்து வச்சிருக்கேன். எல்லாம் வெள்ள மண்டி காசு. கரெக்டாக சொன்னார் பாரு ஐயா. நம்ம படம் எடுக்கும் போது ஜனங்க எந்த காரணத்தை கொண்டும் டிவியை விட்டு எழுந்திரிக்க கூடாது. ஏன் டிவியை விட்டு எந்திரிச்சா வேற எவனா டிவியை தூக்கின்னு ஓடுவானா? என்ன கதையா இருந்தாலும் நான் தான் ஹீரோ. என்னது, நீ ஹீரோவா? இந்த தலையை வச்சுனா யோ, டிவிக்கு எவனா அட்வர்டைஸ்மெண்ட் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஏப்பா, எல்லா ஹீரோவும் டோப்பை போட்டு தானே பண்றாங்க. என் தலைக்கு ஒரு டோப்பா இருக்கதா? இல்ல சார், நீங்க தான் ஹீரோவா நடிக்கிறோன்றாரு. டோப்பா பண்ணலாம், ஆனா காஞ்சி போன ஆமை ஓடு மாதிரிலாம் டைட் ஆயிடுக்குது மண்டை. என்னப்பா இப்படி கேட்டுட்ட? நான் இன்னசென்ட் மாதிரி இருக்கிறேன் இல்லையா? என்ன கதையில போட்டா லேடிஸுங்களாம் நிறைய லைக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த கேரக்டர் தான் ஜனங்க விரும்புவாங்க. என்ன பண்ணி தொலைகிறது? காசு கொடுக்குறவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டியதாகுது. சரி, சொல்லி தொலைங்க, சொல்லுங்க. என்னுடைய கதையில என்ன தெரியுமா? 2 ஹீரோனி இருக்காங்க. இந்த 2 ஹீரோனி வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அதாவது கிளியோபாட்ரா, ரதின்னு வாங்க போச்சு. அந்த மாதிரி ரொம்ப தெளிவா கேட்கறான். சரி, அந்த மாதிரி பொண்ணு என்ன லவ் பண்ணுது. இதுல எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணு, அதுதான் கதை. யோ, என்னதான் நீ ப்ரொடியூசரு, காசு போடுறன்றதுக்காக இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என்னால் சகிக்க கூட முடியல. சரி சரி, நீ ஒன்றும் பேச வேணாம், நானே ஷூட்டிங் ஆரம்பிச்சேன். ஓ சார், ஹீரோ சார், உடனே கோச்சிக்கிங்கன்னா எப்படி? உங்களுடைய அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் உங்களுடைய இளமைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் ஆக போகிறீங்க. இந்த தலைக்கு எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ்லாம் வரப்போகுது. உங்களை விட்டா எப்படி? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நல்லா பட்டிட்டிங்கிறீங்களா பார்த்து. உங்களுக்கு ஏற்ற ஒரு ஹீரோயின் பிடிக்க வேணாமா? அதெல்லாம் நீ ஒன்றும் கவலை பண்ணுவானா? என்கிட்ட ஹீரோயின் ரெடியாக இருக்கும். அதுவும் நீங்களே வச்சுருங்க. பாப்பு கோட்டி, செல்லவாமா. ஹீரோயின் வர நேரத்தில் பெருகிற பொம்பளை உனக்கு என்ன வேலைங்க? இப்போ வெளியே போகும்போது ஏப்பா ஏன் கத்துறீங்க? அதுதான்ப்பா பப்பு குட்டி. கடையில வந்து அது வேலைக்காரி மாதிரி ஆபீஸுக்கு வரும். அது பெருக்கும். அதை நான் லவ் பண்ணுவேன். இதை பொறுக்க முடியாத என் வீட்டில் இருக்கிற அத்தை பொண்ணு வந்து இந்த காதல ஒடிக்க உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் எடுத்து அப்படியே மெகா சீரியல் ஆக்கி உனக்கு நிறைவேறாத ஆசையெல்லாம் இது மூலியமா தீர்த்துக்கலான்னு பார்க்குறியா? ஏன்பா இப்பெல்லாம் இதான்பா கதை. இந்த மாதிரி கதை தான்ப்பா ரொம்ப விறுவிறுப்பா ஜனங்க ஏந்திரிக்காத அளவுக்கு பாக்குறாங்க. ஓ, ஏந்திரிக்காதவனுக்கு 2 பொண்டாட்டி, அவனுக்கு வந்து ஏப்பா ஷூட்டிங் ஆரம்பிங்கப்பா. சார் நீங்க சொல்ற மாதிரி நினைச்ச உடனே ஆரம்பிக்கிறது முடியாது சார். இதெல்லாம் டைம் ஆகும் சார். முடியாதுன்றது தான் அப்படி நினைச்ச மாதிரி முடியாதா? சரி சரி, நீங்க போங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டரை நான் கூப்பிட்டுக்கிறேன். எப்பா டைரக்டர் தம்பி, சான்ஸ் கேட்டு வந்து எங்க பாக்குற? வா 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 வா. சார், அடா அடா அடா,
என்ன மண்டை என்ன மண்டை, தவளால டகா வாசிக்கிற மாதிரியே ஒரு மண்டை. சார் நீங்க மட்டும் ஹீரோ ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களா, காலேஜ் பொண்ணுங்களாம் உங்க மண்டை பின்னாலேயே தான் சுத்தம். சூப்பரா வருந்துக்கிறப்ப. ஆமா ஆமா. நல்ல டைலாக் கூட இதே மாதிரி எழுதி. இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க அதான் சொல்லுங்க. அதான் படம் இந்த பசங்க சரி பண்ணல, அதனால உன்னை டைரக்ஷன் பண்ண கூப்பிடலாம். அப்படியா? ஆமா. சரி ஓகே பண்ணிடலாம். ஐயா இவரு யாரு? எதுக்கு முன்னாள் டைரக்டர். முன்னாள் டைரக்டரா? சரி இப்போ டைலாக் போலாமா? போலாம்பா. இந்த பாருங்க நான் சொல்றது அப்படியே நீங்க திருப்பி சொன்னா போதும். அவ்வளவுதானா? ஆமா. ஈஸியாச்சு நடிக்கிறதுக்கு. அதாவது சார் ரெடியா? சார் ரெடியா? சார் ரெடியா நீங்க கேக்குறேன். ஆல்ரெடி ரெடி. நீ அந்த பக்கம் தள்ளி நில்லு. அதை பார்த்தா பேஜாரா. ஹீரோயின் பாது. அதனால தான் ஹீரோ பக்கத்துல நிக்க வச்சேன். டீசன்ட். டைலாக் ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் சார். ரம்பா ரம்பா ஜிம்பல் அக்கடி பம்பா. ஜிம்பிள் அக்கடி பம்பா. இந்த டயலாக்க கேட்டிருக்கிய தெம்பா? இந்த டைலாக கேட்டு இருக்கிறியா தெம்பா? நான் தான் ஏதோ சொல்றேன்னா அதையே நீ திருப்பி சொல்லுங்க. நான் ஏதோ சொன்னேன் அது திருப்பி டேய் அத நான் சொல்ல வரல. அத நான் சொல்ல வரலடா. டேய் என்னடா பண்ற? என்னடா பண்ற? ஐயோ என்ன மாட்டீங்கனே. காப்பாத்துங்க சார். இத காப்பாத்துங்க சார். டேய் அவன் ஒரு பைத்தியம் தெரிஞ்சுதான் நாங்கள் அவனை வச்சு பாதி படம் முடிச்சுட்டு பாதியில் நின்று நீ அவனை வச்சு டைரக்ட் பண்ணிட்டு நாங்கள் இருந்து வந்துக்கிறேன். வா வா பேசாம போய் அவனுக்கு அசிஸ்டண்டா சேர்ந்துக்க போ. லாஸ்ட் அசிஸ்டண்டா போ போ. அவர் தான் டைரக்டர், நான் செகண்ட் யூனிட் டைரக்டர், இவர் தேர்ட் யூனிட் டைரக்டர், நீங்க தான் ஹீரோ. அந்த டைட்டில் சாங் நம்ம சீரியலுக்கு டைட்டில் சாங் போட்டுறோம். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம். நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வானம். தூக்கம் வல்ல மாமா காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்தை ஆற போடலாமா. நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் பாணம். ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ, ஒன்ன போல தோள தொட்டு பின்னிக் கொள்ளுதோ. கட்டில் போட்டதும் தெரிஞ்சுக்கணும், கொல்ல பக்கம் ஒதுங்கிட புரிஞ்சுக்கணும். அவசரமோ நிலா காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமன் விடும் வாழும். தண்ணீர் கேட்கும் நேர் கண்டேன் தாகம் தணிஞ்சதா, கொட்டி கிடக்குது ஊரளவு, இதில் வெட்டி எடுத்தது ஓரளவு. இன்று கொடுத்தது இதுவரைக்கும், இனி நாளை இருப்பது இருவருக்கும். அன்பே நீ அதிசய சுரங்கமடி. நிலா காயுது நேரம் நல்ல நேரம்
காயுது நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது. கட் 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 கட். யோ நான் கட்டின்னு தான் இருக்கிறேன், நீங்க பேக் பண்ணிட்டு போங்க. சார் இதுங்களை வச்சு சீரியல் எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம பீச் டு தாம்பரம் பிச்சை எடுக்கலாம். வாங்க சார், நம்ம மரியாதை தான் போகுது.